ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புனர்விஸ் கிச்சன். இன்னைக்கு சுறா மீனில் 5 விதமான ரெசிபி செய்ய போகிறேன். இந்த வீடியோவில் சுறா புட்டும் கோலா உருண்டையும் செய்து காமிக்க போகிறேன். அடுத்த 3 ரெசிபி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். இது பால் சுறா. இது 1 கிலோ அளவு இருக்கும். நான் இதை ஆல்ரெடி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன். கடாயில் தண்ணியை ஊற்றி மீனை வேக வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா இட்லி பாத்திரத்தில் கூட அவிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வெந்தா போதும். பாருங்க, இப்ப மீன் வெந்துடுச்சு. இந்த மீன்ல ஒரே ஒரு நடுமுள் மட்டும்தான் இருக்கும். இப்போ இந்த மீன் மேல இருக்கிற தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி மீனை உதுத்து எடுத்துக்கலாம். இப்போது சுறா புட்டுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். பூண்டுப்பல் 20 கிராம், வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 3, சீரகம் 1 ஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி சிறிதளவு, மிளகுத்தூள் 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன். இப்போ கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ ஜீரகத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். பாருங்க, இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். இப்போ உதுத்து வச்ச சுறா மீனை சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1 ஸ்பூன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு. மீனில் இருக்கிற ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மிளகுத்தூளை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலர் விட்டுக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், சுறா புட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை பிளேட்டில் பரிமாறலாம். சுறா புட்டை இந்த மாதிரி தோசைக்கு நடுவில் வச்சு கூட சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். அடுத்ததாக சுறா மீன் கோலா உருண்டை செய்யலாம். இதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் பச்சை மிளகாய் 4, இஞ்சி சிறிய துண்டு, 10 பல் பூண்டு, சோம்பு 1 ஸ்பூன், கசகசா 1 ஸ்பூன், தேங்காய் சிறிய துண்டு எல்லாத்தையும் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் உதுத்த சுறா மீன்களை சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்ச மசாலாக்களை இதில் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 10 கிராம் பொடித்த பொட்டுக்கடலை மாவு, பொடியாக நறுக்கிய வெங்காயம், கொத்தமல்லி சிறிதளவு, உப்பு 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1 ஸ்பூன் மிளகு பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி உருண்டைகளை பிடிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு. இப்போ உருட்டி வச்ச உருண்டைகளை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை சிம்மிலே வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்பதான் உள்ளெல்லாம் ஃப்ரையாக இருக்கும். அவ்வளோதான், நல்லா மொறுமொறுன்னு சுவையான சுறா கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. பசித்து ருசித்து சாப்பிடுங்க.